கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட ஒரு சில வார்த்தைகளை அவர் பேச நாம் கேட்போம். இந்த நேரத்தில் கூட ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் காணப்படுகிறது. அவைகளில் முக்கியமான சில வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். முதல் வசனத்திலேயே அவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னாக்கா, நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பெயர் இருக்கிறது. அவர் அழைக்கிறதான பெயர் இருக்கிறது. அந்த பெயரின்படியாக நம்மை அவர் கூப்பிட வல்லவராயிருக்கிறார். அதுதான் ஆவிக்குரியதான வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. இந்த வசனத்தில் சொல்லும்போது, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடைய பர்சனல் ஆனவன் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னார், நீ இந்த வருஷத்தில் கடந்து செல்லுகிற வேளையில் நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படிப்பட்ட நேரங்கள் வரும் தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன்மேல் பற்றாது. இவைகளெல்லாம் வந்தாலும் கூட தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. தண்ணீரை கடக்கலாம், நீரை கடக்கலாம், எல்லா காரியத்திலும் கடந்து செல்கிற வேளையில் அவர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் உன்னுடைய தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னோடு கூட இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் இந்த வருடத்தில் உன்னை அழைத்து கொண்டு செல்கிறதுனால நீ பயப்பட வேண்டாம். ஒரு பயமும் உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், சுயாதீனமாக இருக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தைரியமாக ஆண்டவரோடு கூட அவருடைய கரத்தை பிடித்து நாட்களை கடத்த இந்த நாளை நடத்துவதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருப்பார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவரையா, எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆண்டவரே, எங்களை மீட்டு கொண்டவர். ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்ட தேவன் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களுக்கு எது நடந்தாலும், எதிர்த்த காரியங்கள், எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் எது நடந்தாலும் அவைகளை எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எது நடந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது.